அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத 5 சிறப்புகளை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகி எங்களுக்கு தந்திருக்கிறான். அது என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் ரமலானுடைய முதல் டே, ஃபர்ஸ்ட் டே, சில அடியார்களை அருள் பார்வையோடு பார்ப்பான், இரக்கத்தோடு பார்ப்பான். அந்த பார்வை யார் மேலே படுமோ அவர்களுக்கு வேதனையே செய்ய மாட்டான். அல்லாஹ் எல்லாரையும் இரக்கத்தோடு தான் பார்ப்பான். ஆனால் ரமலானுடைய ஃபர்ஸ்ட் டேல விசேஷமான இரக்கத்தோடு பார்ப்பான். அந்த அருள் பார்வை யார் மேலே படுமோ அவர்களுக்கு வேதனையே செய்ய மாட்டான். ரெண்டாவது, ஒரு நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனமானது. மூணாவது, ஒரு நோம்பாளி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். குடும்ப உறவுகளை பிரியாமல் நம்பிக்கையோடு கேட்கணும். உடம்புல ஹராங்கள் கலப்பட்டிக்கவும் கூடாது. அல்லாவை புகழ்ந்து போட்டு சலவா தோதி போட்டு நம்பிக்கையோடு கேட்கணும். அல்லாஹ் நோம்பாளியுடைய துவாவை நிச்சயமாக கபூல் செய்வான். நாலாவது, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுவர்க்கத்தை பார்த்து கூறுவானாம், சுவர்க்கமே நீ உன்னை அலங்கரித்துக்கொள், உன் பக்கம் பல அழகுகளை எடுத்துக்கொள். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்ற அடியார்கள் உன் பக்கம் வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இது நாலாவது. அஞ்சாவது, மலக்குமார்கள். எத்தனை கோடான கோடி மலக்குமார்களை பார்த்தானே, இந்த மலக்குமார்கள் ரமலான் மாதம் முடியும் வரையில் நோம்பாளிகளுக்காக வேண்டிய இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதே போன்று அல்லாஹ் ரமலானில் கடைசி நோம்புலையும் அல்லாஹ் விசேஷமான அருள் பார்வையை கொண்டு பார்ப்பான். அந்த பார்வை எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் உறவுகளை பிரியாமல் நோன்பு பிடிங்கோ, இல்லாட்டி நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது.